பணியார மாதிரி விக்கி இருக்கு. யாரும் பார்க்கல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, தமிழ் சினிமானாலே இப்ப வர படங்கள்லாம் எல்லாமே சொதப்பலா தான் இருக்குது. அது வந்து இயக்குனர்கள் கதை எழுதி அவங்க தெரிஞ்சே சொதப்புனது. அதாவது அவங்க தெரிஞ்சே ஏதன கதையை படமா எடுத்து நம்ம பார்த்து நல்லா இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம எடுத்த படம் சொதப்பல்னு அவங்க தெரிஞ்சுக்கின விஷயம். ஆனா படம் எடுக்கும் போதே சில காட்சிகளை வந்து சொதப்பலா எடுத்து வச்சிருக்காங்க. அதுல ஒரு சில காட்சிகளை தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு காட்ட போறேன். நீங்க என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நான் கண்டிப்பா நம்புறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விஜய் சேதுபதி வந்து நல்ல நல்ல கதைகளா தேர்ந்தெடுத்து தொடர்ந்து வெற்றி படங்களா கொடுத்துட்டு வர நடிகர்கள்ல அவர் வந்து முன்னோடியா இருக்கிறாரு. அவர் நடிக்கிற எல்லா படத்துலயும் கதைகளும் நல்லா இருக்கும், அவருக்கு கொடுக்குற கதாபாத்திரமும் நல்லா இருக்கும். அதை அவர் சிறப்பாகவும் நடிச்சும் கொடுப்பாரு. அது போல நடிச்சிட்டு இருந்த ஒரு மனுஷனை கூட்டுன்னு வந்து, நான் உங்களை வச்சு ஒரு ஆக்ஷன் படம் எடுக்கிறேன், உங்களை பெரிய ஒரு ஆக்ஷன் ஹீரோவா காட்டுறேன் அப்படின்னு எடுத்த ஒரு படம் தான் ரெக்க. அந்த படத்துல ஒரு சண்டை காட்சி இருக்கு. அந்த சண்டை காட்சியில பாத்தீங்கன்னா ஒரு ராடை எடுத்து எல்லாருமே போட்டு வெளு வெளுன்னு எழுப்பாரு விஜய் சேதுபதி. எல்லாரையும் அடிக்கிறதுக்காக அந்த ராடை கையில் எடுத்திருப்பாரு. அவருக்கே தெரியாம அவர் தலையில அவரே அடிச்சுப்பாரு. அதை நீங்களே பாருங்களா. என்னடா பணியார மாதிரி விக்கி இருக்கு? புடச்சிருக்கா முளைச்சிருக்காரா? அவர் தலையில அடிப்பட்டதுல தேய்ச்சாவது விட்டுருப்பாரு. அதுக்கு கூட விடாம ரெண்டு கையும் இழுத்து புஷ்டானுங்க. இந்த ஹீரோ அப்படி கிடையாதுங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னா ஆக்ஷன் ஹீரோ ஆகணும் அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. அவருக்கு ஹீரோ ஆயிட்டா போதும் அப்படின்னு ஒரு ஆசையில வந்தாரு. அவர் யாருன்னா பாடலாசிரியர் பா. விஜய். அவர் எடுத்த படம் தான் ஸ்ட்ராபெரி. இது ஒரு த்ரில்லர் படமா அவர் எடுத்தாரு. அந்த படத்துல ஒரு காட்சியில வில்லனோட அடியாட்கள்லாம் வந்து சமுத்திரக்கனி அவர் வீட்டுக்கு வந்து மிரட்டத்துக்காக வருவாங்க. அப்போ அவரோட வீட்டோட கதவுக்கு மேல ஒரு போட்டோ மாட்டிருக்கும். கதவை திறந்து உள்ள வரும்போது அந்த போட்டோ தலையில ஊந்துரும். அதை கொஞ்சம் கூட காட்டிக்காம இருந்தார் பாத்தீங்களா, அங்க நிக்கிறாரு அவரு. எந்த அளவுக்கு உலகம் வளர்ந்து போயிருக்குது. எல்லாரும் 1000 கோடி 2000 கோடின்னு கலெக்ஷன் பண்ணுகிறாங்க. இந்த ஒரு சின்ன விஷயத்த கூட நம்ம எடிட்டர் கவனிக்க மாட்டாங்க. மறுபடியும் அதே விஜய் சேதுபதி சாரோட இன்னொரு படத்துல இருந்து ஒரு காட்சியை பார்ப்போம். எனக்கு அவ்வளவு பிடிக்கும், எனக்கு அவ்வளவு பிடிக்கும், எனக்கு அவ்வளவு மட்டும்தான் பிடிக்கும். இந்த படம் வந்து நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த படத்தோட பேர் வந்து கருப்பன். இதுல வந்து பழம்பெரும் நடிகர் ரவிச்சந்திரன் அவர்களோட பேத்தி தான் வந்து கதாநாயகியா நடிச்சிருப்பாங்க. அதையும் மீறி கல்யாணம் பண்ணி வச்ச கத்தில குத்திட்டு செத்து போயிருவேன். இந்த பாட்டை நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பாட்டுல அந்த கதாநாயகி அவங்க தலையை சுத்தி சுத்தி ஒரு டான்ஸ் ஆடுவாங்க. அப்போ தற்செயலா அவங்களோட சடை வந்து அந்த நெருப்புல போயிட்டு லைட்டா உராசி இருக்கும். ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி செம ஹிட் அடிச்ச பாட்டு தான் இந்த பாட்டு. இந்த பாட்டுல ஆடுறது வந்து பிரபுதேவாவா இருந்தாலும் இந்த பாட்டை கோரியோகிராஃபி பண்ணது ஸ்ரீதர் மாஸ்டர். நல்லாவே பண்ணிருப்பாரு. குரூப் டான்ஸரை ஒரு வாகனம் மாதிரி ரெடி பண்ணி அது மேல வந்து நிக்கி கல்ராணி, அதாவது அந்த கதாநாயகி உட்காந்து வருவாங்க. அந்த காட்சியில அவங்க இறங்கும் போது தவறி கீழே ஊந்துருவாங்க.
இதை வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது, அது விழுந்துட்டாங்க என்பது தெளிவா தெரிஞ்சிருக்குது. ஆனா அதை கட் பண்ணல, கோரியோகிராஃபர் அதை வந்து மேட்ச் பண்ணியே கொண்டு போயிட்டாரு. நல்ல வேலைப்பா, யாரும் பார்க்கல. வின்னர் படத்துல வடிவேல் வந்து ஒரு சண்டைக்கு போயிட்டு சட்டெல்லாம் கிழிஞ்சிட்டு வந்திருப்பாரு. புரு தெரியாம செதச்சிட்டு வந்திருக்க, செதச்சிட்டு அவரு தான் அடி வாங்கி வந்திருப்பாரு. ஆனா என்ன சொல்லுவாருன்னா, சண்டையில கிழியாத சட்டை இருக்குதா அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் சொல்லுவாரு. சட்டை கிழிஞ்சிருக்கு, சண்டைனா சட்டை கிளியத்தாயா செய்ய, சண்டையில கிளியாத சட்டை எங்க இருக்கு? சண்டை போட்டு சட்டை கிழிஞ்சா பரவாயில்ல, ஆனா இங்க ஒருத்தருக்கு சண்டைக்கு போறதுக்கு முன்னாடியே பேண்ட் கிழிஞ்சிருக்கு. சென்னை 28 பார்ட் 2ல ஒரு காட்சியில 2 டீமும் வந்து மோதிக்கும். அப்படி மோதிக்கும் போது செவனேந்தானா போய்க்கிருந்தேன், கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா. இதே போல இன்னொருத்தருக்கும் பேண்ட் கிழிஞ்சிருக்கு. அது யாருக்குன்னா, சிங்கம் படத்துல This is the time, sir. Posting order SP office. Back to news. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. சூர்யாவுக்கு இல்லங்க, இதுல வந்து குரூப் டான்ஸருக்கு தான். இந்த காதல் வந்தாலேன்னு ஒரு பாட்டு இருக்குது பாத்தீங்களா, அந்த பாட்டுல ரொம்ப விறுவிறுப்பா எல்லாருமே ஆடிட்டு இருப்பாங்க. ஹீரோ ஹீரோயின் குரூப் டான்ஸர் எல்லாரும் ஆடி இருப்பாங்க. அப்ப நீங்க பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா ஒருத்தரோட பேண்ட் கிழிஞ்சு போயிருக்கும். காலை விரிச்சு விரிச்சு ஆடுறாங்க. அப்போ பேண்ட் கிழியாம என்னங்க ஆகும்? தளபதி அவர்கள் நடிச்ச படம் தான் சச்சின். இந்த படம் அவரு நடிச்ச குஷி படத்தை போலயே எடுக்கணும்னு எடுத்து கொஞ்சம் மொக்கையாகி இருப்பாங்க. படம் ஃபுல்லா நான் ஊட்டியை காமிக்கிறேன்னு சொல்லிட்டு வெறும் எங்க பார்த்தாலும் புகையா அடிச்சு விட்டுருப்பாங்க. சரி, அது பரவாயில்ல, பட்ஜெட்டை கைக்குள்ள கொண்டு வரணும்னு ஏதோ ட்ரை பண்ணிக்கிறீங்க. ஆனா அவரு கிளைமேக்ஸ்ல வந்து ஏர்போர்ட்டுக்கு போவாரு. ஊட்டியில ஏர்போர்ட் இருக்குதான்னு எனக்கு என்னன்னு தெரியல, ஆனா கோயம்புத்தூருக்கு தான் போவாரு ஏர்போர்ட்டுக்கு. சரி, கோயம்புத்தூருக்கும் எப்படி அந்த புகை வந்தது? ஊட்டியில வெறும் அங்க ஃபுல்லா புகையை விட்டீங்க, சரி ஓகே. அதே பழக்க தோஷத்துல அவர் கிளைமேக்ஸ்ல போற அந்த ஏர்போர்ட்லயும் வெறும் புகையை அடிச்சு வச்சுக்கிறீங்களே. இதுக்கு தான் எதுவா இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான். பிளான் பண்ணி பண்ணணும். ஓகே. இதே போல இன்னொரு காட்சி, இந்திரலோகத்தில் நான் அழகப்பன்னு வடிவேல் சார் ஒரு படம் நடிச்சிருக்காரு. அந்த படமும் ஒரு பெரிய பிளாப்பு தான். அதுல ஒரு காட்சியில இந்திரலோகத்துல இதே மாதிரி புகை அடிச்சு வச்சிருப்பாங்க. எந்த ஜில்லா ஒரு பயிலையும் காணாம, யாராச்சும் இருந்தா வாங்கடா, பயமா இருக்குடா. அங்க புகை போட்டதெல்லாம் தப்பு இல்லை, ஏன்னா இந்திரலோகம் மாதிரி காட்டணும் என்பதற்காக புகை போட்டிருப்பாங்க. அது வந்து தவறா சொல்ல முடியாது. சச்சின்ல போட்டதுன்னா தவறாக்கலாம், இது தவறு இல்லை. ஆனா அவங்க பண்ண பெரிய தப்பு என்னன்னா, புகை அடிச்சவங்களையும் சேர்த்து காமிச்சாங்க பாத்தீங்களா, அதுதான் பெரிய தப்பு. இதையே சரியா கவனிக்காதவங்க படத்தோட கதை திரை கதையெல்லாம் எப்படி சரியா கவனிப்பாங்க? இதை வர எடுத்தது யார் தெரியுமா? தமிழ் சினிமாவோட எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆக்டர் தம்பி ராமையா. தேசிய விருதுலாம் வாங்கினார் அவரு. தம்பி, அவ யாருன்னு சொல்லு. அந்த ஏரியா கவுன்சிலர் வீட்டுக்கு அனுப்பி கரண்ட் கனெக்ஷனை வாட்டர் கனெக்ஷனை கட் பண்ணிடுறேன்.